அந்த கஞ்சனாக வாழுபவனுடைய நிலையை கண்மணி நாயகம் சொன்னார்கள். பஈதும் மினல்லாஹ், அல்லாஹ்வை விட்டு அவன் தூரமாகி விடுகிறான். சில ஹதீஸ்களிலே சொல்வார்கள், அவன் நல்ல வணக்கசாலியாக இருந்தாலும் கூட பகீல் சுவனம் செல்ல மாட்டான். பகீல் கஞ்சன் சுவனம் செல்ல மாட்டான். கஞ்சத்தனம் என்பது வாழ்க்கையை நாசமாக்கிவிடும். நாம் சேமித்த செல்வம், நாம் உழைத்து உண்டாக்கிய செல்வம், அதை நாமும் அனுபவிப்பதில்லை, பிறருக்கு அனுபவிக்க கொடுப்பதும் இல்லை. அனுபவிக்க கொடுத்து அதிலே கிடைக்கின்ற இன்பத்தை நாமும் அடைவதில்லை என்றால் அது மிகப்பெரிய வேதனை. இதைத்தான் கண்மணி நாயகம் சொன்னார்கள். வல் பகீலு பஈதும் மினல்லாஹ் பஈதும் மினன் நாஸ் வல் ஜாஹிருல் ஸஹிய்யு அஹப்பு இலல்லாஹி தஆலா மின் ஆபிதின் பகீலின். ஒரு கொடையாளி, ஒன்னும் தெரியாத மடையனாக இருக்கிறான், அவன் நல்ல கொடை கொடுக்கிறான், நல்ல கொடை கொடுப்பவனாக இருக்கிறான், அவன் சிறந்தவன். யாரை விட? அஹப்பு, அல்லாஹுவுக்கு மிகவும் பிரியமானவராக இருக்கிறான். மின் ஆபிதின் பகீலின், நல்ல வணக்கசாலியான கஞ்சனை விட சிறந்தவன் என்றார்கள் கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அருமையானவர்களே, நாம் சிந்தித்து பார்க்கிறோம். அல்லாஹ் தந்த செல்வம், அல்லாஹ் தந்த பதவி, அல்லாஹ் தந்த அந்தஸ்து, அதை வைத்து நம்மோடு சுற்றி இருக்கக்கூடிய ஏழைகளை சிந்திக்க வேண்டும், பதவியிலே இல்லாதவர்களை சிந்திக்க வேண்டும். நம்முடைய லப்பப்பா வலிமார்களை கொஞ்சம் சிந்தித்து பார்ப்போம். அவர்களிடத்திலே இல்மு இருந்தது, அவர்களிடத்திலே செல்வம் இருந்தது, அவர்களிடத்திலே நல்ல இபாதத் இருந்தது, நல்ல அறிவாளிகள், நல்ல கொடைவள்ளல்கள், நல்ல வியாபாரிகள், எல்லாவற்றிலும் சிறந்து விளங்கினார்களே, எல்லாவற்றிலும் கொடை. கல்வியில் கொடை. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், கல்வியை ஒருவன் வைத்துக் கொண்டு அதை மறைத்து வைத்திருந்தான் என்றால் அவன் அல்லாஹ்விடத்தில் நாளை பதில் சொல்ல வேண்டும். கல்வி, அல்லாஹ் தந்த இல்மு நம்முடைய நெஞ்சத்தில் நிறைந்திருக்கிறதா, அதை பிறரிடத்தில் எடுத்துச் சொல்ல வேண்டும். கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸில் சொல்லுவார்கள், ஆலிம் வாய் பொத்தி இருக்கக்கூடாது, ஜாஹில் வாய் திறக்க கூடாது என்றார்கள். ஆலிம், மார்க்க சட்டங்களை தெரிந்தவர்கள் வாய் பொத்தி இருந்தால் ஜாஹில்கள் வாய் திறக்க ஆரம்பித்து விடுவார்கள். தெரியாதவர்கள் வாய் திறந்தால் தானும் கெட்டு பிறரையும் கெடுத்து விடுவார்கள். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கியாமத் நாள் நெருங்குகிற பொழுது ஆலிம்கள் இல்லாமல் ஆவார்கள். நல்ல மார்க்க ஞானம் உள்ளவர்கள், அல்லாஹ்வுடைய தௌஃபீக்கை பெற்ற ஆலிம்கள். இந்த வலிமார்கள் இருக்கிறார்களே, இப்பொழுது நாங்களும் ஆலிம்கள் என்று சொல்லிக் கொள்கிறோமே தவிர அவர்கள் தௌஃபீக் பெற்றவர்கள். அந்த கல்வி பிரகாசம் நிறைந்த கல்வியாக இருந்தது. அந்த கல்வியை வைத்து அவர்கள் கொடை கொடுத்தார்கள், கல்வி கொடை கொடுத்தார்கள். நாகூரிலே அவர்கள் கல்வி கற்றுக் கொடுத்துக் கொண்டிருக்கிற சமயத்தில் அவர்களிடத்திலே கல்வி கற்றுக்கொண்டிருந்த காசிம் பிள்ளை அகமது லப்பை என்று சொல்லக்கூடிய மாணவர் கொஞ்சம் விளக்க சக்தியில் குறைந்தவர்களாக இருக்கிறார்கள். நாகூரில் அவர்கள் மார்க்க ஞானத்தை போதித்துக் கொண்டிருக்கிறார்கள். மார்க்க ஞானத்தை போதித்துக் கொண்டிருக்கிற சமயத்தில் விளக்கம் சற்று குறைந்த மாணவராகிய இவர் அகமது லப்ப அப்பாவுக்கு கொஞ்சம் வேகம் வந்துட்டு. சில சமயங்கள்ல இயற்கை நமக்கே வரும். ஒரு ஆள் வந்து நம்மகிட்ட வழி கேட்கிறார், இந்த இடத்துக்கு எப்படி போறதுன்னு ஒரு தடவை சொல்லி கொடுப்போம். ரெண்டாவது தடவை கொஞ்சம் கூட சொல்லுங்களேன், ரெண்டாவது தடவை சொல்லுங்களேன்னு கேட்டா ரெண்டாவது தடவையும் சொல்லுவோம். மூணாவது தடவை நம்மகிட்ட கேட்டா போவேன், தெரிஞ்ச ஆள்கிட்ட போய் கேட்டுக்கோ, நமக்கு கோபம் வந்து. ஒரு ஆளுக்கு தெரியாதவனுக்கு வழி சொல்லி கொடுக்கிற பொழுது கூட ஒரு தடவை, ரெண்டு தடவை, மூணாவது தடவை நமக்கு கோபம் வந்து விடுகிறது. எனக்கு வேலை இருக்கிறது என்று நாம் ஒதுங்கிக் கொள்கிறோம். கல்வியின் ஞானத்தை போதிக்கிற அப்பா ஒரு தடவை எடுத்து வழங்குகிறார்கள், இரண்டாவது தடவை சொல்லி பார்க்கிறார்கள், மூணாவது தடவை விளக்கி கொடுத்து பார்க்கிறார்கள், நாலாவது தடவை பயிற்சி கொடுத்து பார்க்கிறார்கள். கொஞ்சம் விளக்கம் மந்த புத்தியா இருக்கிறாங்க, இனி கோபப்பட்டாவது சொல்லி பார்ப்போம். அது ஒரு விதத்தில் அவர்களுக்கு தண்டனையை கொடுப்பது மட்டுமல்லாமல் கல்வியை கற்றுக் கொடுப்பது. அந்த பிள்ளைக்கு கொஞ்சம் ரோசம் வந்து உடனே சாப்பிடாமல் ஒதுங்கி ஊரை விட்டு ஒதுங்குகிறார்கள். அப்பாவும் சாப்பிடார். தன் பிள்ளைகளாக நினைத்து கல்வி என்னும் அந்த ஞானத்தை போதித்தவர்கள் அப்பாமார்கள். தன்னிடத்திலே ஓத வருகிற மாணவர்களை ஏதோ வெளியிலிருந்து வந்தவர்களாக நினைப்பவர்கள் அல்ல, தன் பிள்ளைகளாக நினைப்பவர்கள். தனக்கு 2 பிள்ளைகள் 3 பிள்ளைகள் என்று இருந்தால்
தனக்குள்ள ஒரே பிள்ளையாக நினைத்த அந்த மாணவர்களுக்கு கற்றுக் கொடுப்பார்கள். அவர்களுக்கு கல்வி வரவில்லையா, அதற்காக வேண்டி இரவில் கண்ணீர் வடிப்பார்கள். அவர்கள் சாப்பிடலைன்னா அப்பாவும் சாப்பிடல, நீண்ட நேரத்துக்கு பிறகு அவங்க எங்க இருக்கிறாங்கன்னு தேடி கண்டுபிடிச்சு அவர்களுக்கும் உணவை ஊட்டுகிறார்கள், அப்பாவும் உணவு உண்ணுகிறார்கள். அதற்கு பின்னால் கல்வியையும் போதிக்கிறார்கள். அல்லாஹுடைய தௌஃபீக், அவர்களுக்கு கல்வியும் கிடைக்கிறது என்றால் இந்த நாதாக்களுடைய மக்பராக்களுக்கு நாம் சென்று நிற்கிற பொழுது, வலிமார்களே, உங்களிடத்தில் கல்வியும் இருந்தது, செல்வமும் இருந்தது, ஞானமும் இருந்தது, கொடைத்தன்மையும் இருந்தது, அந்த பரக்கத்தை எங்க ஊருக்கு எப்பொழுதும் சொரிந்து கொண்டிருங்கள் என்று நாம் வேண்டுதல் வைக்கிறோம். நாதாக்கள் நல்லடியார்களுடைய பரக்கத் நமது ஊருக்கு கிடைக்கிற பொழுது நாம் உயர்ந்தவர்களாக இருப்போம். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்திலே 7 லட்சம் திர்ஹங்களை கொண்டு, 7 லட்சம் திர்ஹம் எப்போ, 1400 வருஷங்களுக்கு முன்னால, 1400 வருடங்களுக்கு முன்னால் 7 லட்சம் திர்ஹம். இப்ப நம்ம ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால் உள்ள 7 லட்சம், இப்போ உள்ள 7 லட்சத்துக்கு இடையில் நாம கணக்கு பார்த்துட்டு இருக்கிறோம். அந்த 7 லட்சம் என்றால் கொஞ்சம் கணக்கு துல்லியமாக போட ஆரம்பித்தால் கணக்கை தற்கால முறையிலே கணக்கிட்டு முடியாது. 7 லட்சம் திர்ஹங்களை அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய காலடியில் அன்பளிப்பாக கொண்டு கொட்டுகிறார்கள். கொட்டிட்டு சாயங்காலம் வரையிலும் வாரவங்களுக்கு எல்லாம் அள்ளி அள்ளி கொடுப்பது, எண்ணி கொடுப்பதல்ல, அள்ளி கொடுப்பது. அது ஒரு காலம். எண்ணி கொடுக்க ஆரம்பித்த காலம் இது. அள்ளி கொடுத்து கொண்டிருந்தார்கள். அது செல்வமாக இருந்தது, பரக்கத்தாக இருந்தது. அந்த காலத்தில் விலைவாசி ஏறவில்லை. அந்த காலத்திலே செழிப்பு அதிகமாக இருந்தது. இது போன்ற வேளாண்மை புரட்சி எல்லாம் ஏற்படல. வருஷத்துக்கு 2 தடவை அல்லது 1 தடவை தான் விளைச்சல். இப்ப வருடத்துக்கு 4 தடவை விளைச்சல் இருந்தாலும் உணவு தட்டுப்பாடு. அந்த உணவிலே பரக்கத்தில்லை. அந்த உணவிலே நோய்கள் நிறைந்ததாக காணப்படுகிறது. நல்ல சம்பளம் வாங்குகிறோம், நல்ல சம்பாதிக்கிறோம், வருமானத்திலே பரக்கத்தில்லை. அள்ளி கொடுக்கிறார்கள் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. மாலை நேரம் ஆயிஷா நாயகியினுடைய ஹாதிமத்து, அவங்களுடைய பணிவிடை பெண் வந்து சொன்னாங்களாம், உம்மா, நோன்பு திறக்கிறதுக்கு ஒண்ணு இல்ல, வீட்டுல நோன்பு திறக்கிறதுக்கு ஒன்றுமே இல்ல, காய்ந்த ரொட்டி கூட இல்ல. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்ன பதில், கொஞ்ச நேரத்துக்கு முன்னால நினைவுபடுத்தி இருந்தால் சில தீனார்களை எடுத்து ஒன்றை தந்திருப்பனே, அதிலிருந்து சில தீனார்களை எடுத்து ஒன்றை தந்திருப்பனே, நோன்பு திறப்பதற்கு ஏதாவது வாங்கி இருக்கலாமே. சரி, நினைவுபடுத்தவில்லை. எனவே இருக்கிற தண்ணீரை கொண்டு வாருங்கள், தண்ணீரை வைத்து நோன்பு திறக்கிறேன் என்று 7 லட்சம் திர்ஹங்களை 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் அள்ளி வழங்கிக் கொண்டு கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் நினைவுபடுத்தி இருக்க கூடாதா என்று தன்னை பற்றி சொன்னார்கள். இப்போ உள்ள நிலையை கொஞ்சம் சிந்தித்து பார்ப்போம். அதெல்லாம் கொடுத்து முடிஞ்சிட்டுங்க, நேத்துக்கே வந்திருக்க கூடாதா? ரமலானுடைய நேரங்கள்ல சில ஏழைகள் அங்கே இங்கேயும் போயிட்டு கொஞ்சம் பிந்தி வந்துட்டா பொதுவாக சொல்வது, அதெல்லாம் நேத்துக்கே கொடுத்து முடிச்சிட்டோம், நீங்க நேத்துக்கே வந்திருக்க கூடாதா? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்ட கேள்வி, கொஞ்ச நேரத்துக்கு முன்னால என்னிடத்தில் சொல்லி இருக்க கூடாதா? நோன்பு திறப்பதற்காக வேண்டியதையாவது எடுத்து உனக்கு தந்திருந்து நோன்பு திறக்குவதற்கு வாங்க சொல்லி இருப்பேனே. 7 லட்சம் என்றால் 70,000 கோடி என்று நாம் இப்பொழுது சொல்லிவிட முடியாது. அதை விட அதிகமான சொத்தை கையில் வைத்து காலையில் இருந்து அள்ளி வழங்கினார்களே அந்த ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய பாரம்பரியம். எந்த பாரம்பரியம்? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹுடைய பாரம்பரியம். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோடு போட்டி போட்டார்களே. தபூக் யுத்தத்திற்காக வேண்டி கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொருட்களை கொண்டு வர வேண்டிய நேரத்தில் எப்படியாவது இன்னைக்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அபூபக்கர் நாயகத்தை வென்றுவிடலாம் என்று நினைத்த நேரத்தில் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு சொன்ன பதில் என்ன? அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய ரசூலையும் வீட்டுல வச்சுக்கிட்டு, அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய ரசூலையும், அதான் சுன்னத்துல் ஜமாத்தினுடைய அகீதா, அதுதான் சஹாபாக்களுடைய அகீதா, அதுதான் இஸ்லாமிய அகீதா, அதுதான் கடைசி வரையிலும் நிலைநிற்கக்கூடிய அகீதா. இந்த உலகம் நிலைநிற்கிற காலம் வரையிலும் நிலைநிற்கும். அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய ரசூலையும் வீட்டில் வைத்து விட்டு வந்தேன். உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு பகுதியை எனக்காக வேண்டியும் ஒரு பகுதியை இஸ்லாத்திற்காக வேண்டியும் கொண்டு வந்தேன் என்று சொல்லுகிற அந்த காட்சியை பார்க்கிறோம். அதே அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹுடைய மகள் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. அருமையான சகோதரர்களே, ஊரிலே கடுமையான பஞ்சம், ஊரிலே காயல் மாநகரிலும் மற்றுமுள்ள நாகூர் போன்ற பகுதிகளில் கடுமையான பஞ்சம் தலைவிரித்தாடுகிறது. அந்த பஞ்சத்தினுடைய நேரத்திலே உணவுக்கு வழி இல்லாமல் மாணவர்கள் சிரமப்படுகிறார்கள். அவர்களிடத்தில் ஓதுகிற மாணவர்கள் சிரமப்படுகிறார்கள் என்ற முறையிலே
கடலிலே லப்பப்பா கடலிலே உணவை தேடி